ஹல்லேலூயா. பிள்ளை மீனை கேட்டால் இந்து தந்தையாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? 10 லட்சம் ரூபாய் கேட்டால் 10 லட்சம் ரூபாய் தானே கொடுக்க வேண்டும். ஏன் தூயாவியை கொடுக்க வேண்டும்? விளங்குதா உங்களுக்கு? என்ன விளங்குது? விளங்காமலே போட்டு ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பிள்ளை மீனை கேட்டால் எந்த தந்தையாவது பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கொடைகளை அளிக்க விரும்புகிறீர்கள் என்றால், விண்ணக தந்தை தன்னிடம் கேட்போருக்கு தூயாவியை கொடுப்பது உறுதி. அவன் என்ன கேட்கிறானோ அது கொடுப்பது உறுதின்னு போட வேண்டியதானே பைபிள்ல? அப்படி போடலாம் இல்லையா? அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அதை கொடுப்பது உறுதின்னு போட வேண்டியதானே? ஏன் தூயாவியை கொடுப்பது உறுதின்னு போட்டிருக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? தூயாவி நமக்குள் இருக்கிறார். தூயாவியானவர் நமக்குள் இருந்து வாசம் செய்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்போர் தூயாவியானவர். நாம் கடவுளுடைய ஆலயம், நமக்குள் வாசம் செய்கிறவர் தூயாவியானவர். அந்த ஆவியானவருடைய பரிசுத்த உடனிருப்பை அதிகாலையில் இருந்து 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்திலே எழும்பி, அதிகாலையிலே 3 மணி 4 மணிக்கு எழும்பி உறவை புதுப்பிக்க வேண்டும். தூயாவியருடைய உறவை புதுப்பிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலை தோறும் தேவனுடைய கிருபைகள் புதுப்பிக்கப்படுகிறது என்று உறவை புதுப்பிக்கணும். கடவுள்கிட்ட புதுப்பிச்சு, ஆண்டவரை நான் வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, கிழக்க போகணுமா, மேற்க போகணுமா, என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும், என்னுடைய வாழ்வு இப்படி இருக்குது, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, போராட்டம் இப்படி இருக்குது, ஆண்டவருடைய உறவை புதுப்பித்து ஆண்டவரோடு பேசி 2 கலந்து ஜெபிச்சுட்டு ஆலயம் வரணும். பிரைஸ் தி லார்ட். அங்க வந்தா பாவ மன்னிப்பு வழிபாட்டுல கலந்து கொள்ளணும். விளங்குதா? ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், இப்படி வச்சு சொல்லுங்க, என் சிந்தனையாலும், இன்னொரு தடவை, என் சிந்தனையாலும், என் சொல்லாலும், என் செயலாலும், கடமைகள் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தையா. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஹல்லேலூயா. ஆகியால் பரிசுத்த கன்னியாகிய எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில பக்கத்துல எல்லாத்தையும் சொல்லி சதனா எனக்காக மன்றாடுங்க. அப்படி சொன்னா பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நற்கருணை ஆண்டவரை எடுத்துக்கொண்டால் அந்த நற்கருணை ஆண்டவர் உனக்குள் வந்து அந்த ஆவியானவரோட பேசுவார். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. எலிசபெத் அம்மாளை அன்னிமரியாள் சந்திக்கின்ற போது 2 பேரும் கையை பிடிச்சி அழகா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டாங்க. யார் யாரும் பேசுனாங்க? யார் யாரும் பேசுனாங்க? யார் யாரும் பேசுனாங்க? வயிற்றுக்குள்ள இருந்து 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் யாரும் பேசிக்கிட்டாங்க? அப்போ இவரு எப்போ வர்றாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்து வர்றாரு. அவர் எப்போ வர்றாரு? அவர் பிறந்து வந்து இவர் வர்றதுக்கு 30வது வருஷத்துல இவர் வெளியே வரும்போது அவர் பாலியல் இருந்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இவர் என் பாம்பின் குட்டிகளே, வரப்போகும் சினத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களால் முடியுமா? அப்படி கேட்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இவர் எங்க போனாரு? திருமலுக்கு யோவான் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார் சொல்லப்பட்டிருக்கா? அப்படித்தானா? பாலினத்தில் இருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்தார்? யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. இவங்க 2 பேசிக்கிட்டதா இருக்கா? இவங்க 2 பேசிக்கிட்டதா இருக்கா? இல்ல. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டு இறந்த பிறகு இயேசு மனமாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவிக்க தொடங்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரை நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நான் நற்செய்தி அறிவிக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்யறோம்? அன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமை. ஆனால் நற்செய்தி அறிவிப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறோம் என்றால், பிச்சைக்காரன் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை தாங்க, இதை தாங்க, இதை தாங்க, அப்படி தாங்க, இப்படி தாங்க, அதை தாங்க, இது தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் விரும்புவது என்ன? லேவியர் புத்தகம்
26ஆம் அதிகாரம் 11, 12, 13வது வசனம். லேவியர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் இல்லையா?